சொர்க்கத்தின் புதையல் என்று எதை அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க? அதாவது அந்த செய்தி என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் இருந்து திரும்பி வராங்க மதீனாவுக்கு. வரும்பொழுது சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, மேட்டான பகுதிக்கு ஏறும்போது ஒரு திக்ர் உண்டு. என்ன திக்ரு? மேடான பகுதி படிக்கட்டில் ஏறும்போது ஒரு திக்ர் செய்யணும். அல்லாஹ் அக்பர். மேடான பகுதிகளில் நம்ம ஏறும்போது நமக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்த திக்ர் என்னன்னா அல்லாஹ் அக்பர். கீழே இறங்கும்போது சுபஹான் அல்லாஹ்னு சொல்லணும். சஹாபாக்கள் அல்லாஹ் அக்பர்ங்கிறத சத்தமிட்டு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லா ததஊன ஸம்ம வலா காயிபன், நீங்கள் செவிடனையோ அல்லது தொலைதூரத்தில் இருப்பவனையோ நீங்கள் அழைக்கவில்லை, நல்ல காது கேட்கக்கூடிய உங்களோடு இருக்கக்கூடியவனை தான் நீங்கள் அழைக்கிறீர்கள். அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு பக்கத்துல இருந்து அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ரசூல்லா ஒன்று சொல்றாங்க. அப்போ சொல்லும்போது ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, அப்துல்லா பின் கைஸ் அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, அவங்களோட இன்னொரு பேர். அப்படி சொல்லும்போது ரசூல்லா சொல்லுகிறார்கள், உங்களுக்கு சொர்க்கத்தில் உள்ள புதையலை நான் சொல்லி தரட்டுமா? நீங்க ஒரு காரியத்தை செஞ்சா மறுமையில புதையல் அல்லாஹ் கொடுப்பானா சொர்க்கத்துல? சொர்க்கத்துல புதையல் அவசியம் இல்லையே. சொர்க்கத்துல எல்லாமே நமக்கு புதையல் மாதிரி தான். எல்லாம் இன்பகரமான ஒரு வாழ்க்கையில தான் சொர்க்கத்துல நம்ம இருப்போம். ஒவ்வொன்றும் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும், ஒவ்வொரு நாளும் புதுமையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சொர்க்கம் நமக்கு போர் அடிக்காது. ஆனால் அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இறை அடியார்களை இன்னும் கொஞ்சம் குஷிப்படுத்துறதுக்காண்டி அல்லாஹ் என்ன பண்றான்னா, சொர்க்கத்தில் அங்கங்க புதையல் வச்சிருக்கான், ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அந்த புதையலை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உலகத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அதாவது அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அது என்ன புதையல் அல்லாஹ்வுடைய தூதரன் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த திக்ரை நீங்க சொல்லுங்க, இதை ஒரு முறை சொல்வது சொர்க்கத்தில் ஒரு புதையலை நீங்கள் பெற்றுக்கொண்டதுக்கு சமம். புதையல்னா அது என்னென்ன வச்சிருக்கலாம். முதல்ல கிஃப்ட்னாலே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதுதான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது எதுவானாலும் இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், உணவா இருக்கலாம், ஏதோ ஒன்று அந்த இடத்தில் கிடைக்காத ஒரு பொருள், நம்ம நினைச்சு கூட பார்க்காத ஒரு இன்பகரத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் புதையலாக வைத்திருக்கிறான். நீங்கள் கேட்கும் போது அல்லாஹ் தருவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தராங்க. இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்க்கு யாருக்கு அர்த்தம் தெரியும்? என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? ஆண்கள் பகுதியில் புரியல இல்ல, அது விளக்கம், அது தப்சீர். சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் இல்லை இப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து முழுமையானது கிடையாது. லா ஹவுல, ஹவுல்னா முயற்சின்னு அர்த்தம். இல்ல, அது விளக்கம், அதுல இருந்து புரிஞ்சுக்கிற விளக்கம். அதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, லா ஹவுல, எந்த முயற்சியும் கிடையாது. ஹவுலுங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா முயற்சி. வலா கூவத்த, எந்த சக்தியும் கிடையாது. எங்களுடைய முயற்சியை கொண்டு ஒன்றும் கிடையாது, எங்க சக்தியை கொண்டு ஒன்றும் கிடையாது, எல்லாம் அல்லாஹ் வச்சுதான். ஏதோ நாங்க முயற்சி பண்ணதுனால எங்களுக்கு கிடைச்சதுன்னு கிடையாது, எங்க சக்தி இருக்குங்கிறனால எங்களுக்கு கிடைச்சது கிடையாது, அல்லாஹ்வை கொண்டுதான் எங்களுக்கு கிடைத்தது அப்படிங்கிறது அந்த திக்ருடைய அர்த்தம். அதனால அந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அதிகமாக நம்முடைய பேச்சுக்களை நம்ம ஆக்கிக்கொள்வோம்.